ஸ்பா சிலோன் இந்த ப்ராடக்டை கேட்டாலே பலருக்கும் வந்து நீங்க பயன்படுத்துறவங்களா இருப்பீங்க அல்லது கடந்துட்டு போனவங்களா இருப்பீங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. காஸ்ட்லியான ப்ராடக்டா இருக்கும். லக்ஸூரியஸ் ஆயுர்வேத என்று பல வகையில வந்து இந்த பிசினஸை வந்து பலரும் இப்ப ட்ரெண்டிங்கா கதைச்சு கொண்டிருக்காங்க. 2009 தான் இந்த பிசினஸ்ன்றது இலங்கையில ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஆரம்பிச்சது வந்து ஷாலின் பாலசூரி அவர சகோதரரோட சேர்ந்துதான் வந்து இதை ஆரம்பிக்கிறார். இப்ப அந்த 15 வருஷத்துக்குள்ள இந்த கம்பெனி வந்து 16 நாடுகள்ல 80 அவுட்லெட்டோட வந்து வேகமாக வந்து விஸ்தீர்ணப்பட்டு கொண்டு வருது. இந்த வீடியோவில் நான் இந்த கதையை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஸோ இதுல ஃபவுண்டர் வந்து ஷாலின் பாலசூரியவாக இருந்தாலும் இதுக்கு முற்பட்ட ஒரு ஜெனரேஷனை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களோட கட்டாயமா கதைக்கோடும். அதுதான் ஷாலின் அம்மா ஜெனட் பாலசூரிய. 1930 பிறந்த ஜெனட் அவக்கு வந்து வளர்ந்து வார நேரம் வந்து அவக்கு வந்து இந்த காஸ்மெட்டிக் பியூட்டி கல்ச்சர் இதுல வந்து நிரம்ப விருப்பம் இருக்கு. அவங்களோட அக்காவுக்கு வந்து அவவை தான் மேக்கப் பண்ண அவன் தண்ட மெட்ட சகோதரிகளோட சேர்ந்து. ஸோ இவ இப்படி செய்துட்டு இருக்கலாம். அன்றைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல வந்து அவ ஒருத்தரை சந்திக்கிறா. யாருண்டா வித்யா கனகுதுங்கம். அவ வந்து ஒரு பியூட்டிஷியன். இலங்கையில ஒரு குட்டியா ஒரு அகாடமி ஒன்று வச்சிருக்கிறா. இவ இம்ப்ரெஸ் ஆகி வித்யாட்ட வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் படிக்கிறா. வித்யா வந்து நாட்டை விட்டு வெளியில போகும்போது ஜெனட் பாலசூரியட்ட தான் வந்து அவட அகாடமியை வந்து குடிச்சிட்டு போனான். இந்த ஜெனட்ன்றவ இந்த கம்பெனியை இந்த அகாடமியை பெருசாக்கி இன்றைக்கு நிரம்ப இன்ஸ்டிடியூட்ஸ் அகாடமி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் எல்லாமே வாரதுக்குரிய ஆரம்பகத்தாக இருந்த பலரையும் வந்து உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தவ ஜெனட் என்று சொல்லி யாராலையும் மறக்க முடியாது. இப்படிப்பட்ட அதாவது அந்த காலத்திலேயே வந்து ஒரு புதிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு இண்டஸ்ட்ரி ஹேர் ட்ரெஸ்ஸிங் பியூட்டி தெரப்பி இதுல எல்லாமே இருந்தவ ஒரு கட்டத்துக்கு பிறகு யோசிக்கிறா, நான் வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ இதுக்காக வந்து அவ கெமிஸ்ட்ரி பயோகெமிஸ்ட்ரி காஸ்மெட்டிக் கெமிஸ்ட்ரி எல்லாமே படிக்கிறா. வேற வேற நாடுகள்ல போய் படிக்கிறா. இதை வச்சு கொண்டு வந்து அவ ஜெனட் என்ற பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றா. சாரி இப்படியே அவ வந்து நல்ல விதமா வந்து லோக்கல் மார்க்கெட்ல தான் அவங்க வந்து டாமினேட் பண்ணி கொண்டிருந்தாங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து அவங்க பெரிய அளவுல ஷைன் பண்ணல. இப்படியே ஒரு பிசினஸ் போய் கொண்டிருக்கு. ஜெனட்டுக்கு வந்து 5 பிள்ளைகள். ஸோ இவர் தான் இந்த ஷாலின் பாலசூரிய வந்து கடைக்குட்டி 5வது நபர். வெளிநாடு முடிச்சு போய் படிச்சுட்டு வர. அம்மாவோட பிசினஸ்ல எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லை. அதாவது ஆண்கள் வந்து காஸ்மெட்டிக்ஸுக்குள்ளேயோ பியூட்டிக்குள்ளேயோ வர மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு அதே மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ள அவரும் இருக்குது. அவர் இதுக்குள்ள வரல. அவர் வேறொரு கம்பெனியில வந்து போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அம்மாட கம்பெனியில திடீரென்று வேலை செய்த மேனேஜர் வந்து வேறொரு தேவைக்காக வேற வேலைக்கு போகும்போது அந்த வெற்றிடம் வருது. ஒரு கட்டத்துல வந்து ஆஸ்திரேலியாவில படிச்சுட்டு வந்தவர் நம்மட ஷாலின் பாலசூரிய மேனேஜர் இல்லாத குறைக்காக போறார். அப்பதான் அவர் பார்க்கிறார் எத்தனை விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது. அப்ப எத்தனை சவால்கள் இருக்கிறது. இதுக்கு நான் என்ன தீர்வு கொண்டு வரலாம்ன்றதுக்கு தான் இப்படித்தான் வந்து அவர் இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து சேர. அப்ப அவங்க பார்த்த விஷயம் வந்து லோக்கலி வந்து ஜெனட் வந்து டாமினேட் பண்ணி கொண்டு இருந்தாலும் நாம இன்டர்நேஷனலா போகணும். நம்மகிட்ட நிரம்ப விஷயங்கள் இருக்கு. நாம இப்படி போகலாம். நிரம்ப ஆய்வு செய்யறாங்க. ரொம்ப ப்ராடக்டை வந்து ரிவ்யூ பண்ணி பாக்குறாங்க. அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இதை வச்சு கொண்டு நான் வந்து வெளிநாட்டுக்கு இந்த ப்ராடக்டை கொண்டு போக இயலாது. அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு போகணும். அது நல்ல ஒரு ஹைலி ஒரு நல்ல பிராண்டா இருக்கணும், காஸ்ட்லியா இருக்கணும், ஒரு பிரீமியமான ப்ராடக்டா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க நிரம்ப ரிசர்ச் பண்றாங்க. புதுசா ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு முதல்ல நம்மட கையில இருக்கிற தொழில கொஞ்சம் மெருகூட்டலாம்னு சொல்லி அம்மாட்ட இருந்த சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவங்க ஸ்பா சிலோன் என்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு முன்னோடியாக வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க யோசிச்ச விஷயம் ஆயுர்வேதான்றது இருக்கு. நம்ம பல விஷயத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ராணிகள் வந்து அழகாக இருந்தாங்க, நிரம்ப ஆயுர்வேதத்தை பயன்படுத்தினாங்க, அழகா மெருகிட்டு இருக்கு. ஸோ நாம ஏன் இந்த ஆயுர்வேதத்தை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி அவங்க அதை கையில் எடுத்தாங்க. இந்த லக்ஸூரியஸ் ஆயுர்வேதா என்ற கான்செப்டை எடுத்துக்கொண்டாங்க. அப்ப எடுத்துக்கொண்ட நேரம் வந்து ஷாலின் சொல்ற விஷயம் எங்களுக்கு பல விதத்துல வந்து எதிர்ப்பு வந்தது. யாராவது ஆயுர்வேதத்தை இந்த அளவுக்கு விற்கலுமா? யாருமே காஸ்மெட்டிக்ஸ் வாங்க மாட்டாங்க. இலங்கையில வந்து இதை விற்கவே இயலாது. வெளிநாட்டுல கூட யாருமே வாங்க மாட்டாங்க. இப்படி பலவிதமான எதிர்ப்புகள் கருத்துக்கள் வந்திருந்தது என்று சொல்லியிருந்தேன். என்றாலும் நாங்க வெளிநாடுக்கு போகக்குள்ள நிரம்ப ஆராய்ச்சிகள் செய்து நம்ம நாட்டுக்கண்டே இருந்த சில விஷயங்களை வச்சுக்கொண்டு நம்மளால வெளிக்கு கொண்டு போகலும்ன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இதெல்லாம் தான் நாங்க ஸ்பா சிலோன் என்ற பேர் கூட வச்சோம். வெளிநாட்டுல ஸ்பான்றது வந்து கொஞ்சம் நல்ல ஹைலி ஒரு நல்ல பிராண்டான ஒரு விஷயம்.
சிலோன்ன்றதுக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கு, அது ஒரு ட்ரேட்மார்க்கா இருக்கும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நாங்க ஸ்பா சிலோன்னு சொல்லி பேர் வச்சோம். ஆரம்ப கட்டத்துல எங்களோட பேக்கேஜிங் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கோல்டு, பிளாக், டார்க் கலர்ல தான் இருந்தது. என்ன காரணம்டா, நாங்க ரொம்ப ரிசர்ச் பண்ண நேரம் ஹைலி ஒரு நல்ல பிராண்டா இருக்கிறது எல்லாமே அந்த கலர்ல, நாங்க கூட அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணோம். ஆனா நான் என் பிசினஸ்ல வந்து கண்டுபிடிச்ச விஷயம் என்னண்டா, இப்ப நான் ஒரு வெளிநாட்டுக்கு போக போறேன், அந்த பொருளை கொண்டு போய் அங்க விற்க போறேன்டா, அங்க இருக்கிறவங்க என்ன வாங்குறாங்க அதே மாதிரி ஒரு பொருட்களை செய்யாம எப்படி நான் வித்தியாசமா கொடுக்கும் போதுதான் நான் என்னால வந்து மற்றவங்களை ஈர்க்க முடியும். யூரோப்ல இருக்கிறவர் யூரோப்பிட பொருளை வேண்டதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறத விட ஸ்ரீலங்கன் ப்ராடக்டை வந்து அது வந்து வாங்குறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நாங்க யூஸ் பண்ணோம். ஸோ நாங்க நிரம்ப விஷயங்கள் எங்களோட நாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நாங்க தேடுறோம். கலாச்சாரம், சிற்பங்கள், இதுதான் எங்களுக்கு ட்ரேட்மார்க்காகவும் பிராண்டிங்குக்கும் நாங்க எடுத்துக்கொண்ட விஷயங்களா இருக்கும். சமச்சீராக இருக்கிற உருவங்கள், இது எல்லாத்தையுமே வச்சு கொண்டுதான் நாங்க வடிவா டிசைன் பண்றோம். இன்றைக்கு எங்களோட பல பொருட்களையும் வந்து அந்த டிசைனை எங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயின்ல அந்த டிசைனை பார்க்கக்கூடியதா இருக்கும் என்று அந்த ப்ராடக்டை பற்றி பல விஷயங்களையுமே வந்து ஷான் வந்து பலருக்கும் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிற விஷயம் இருக்கிறத கொண்டு வருவோம், அல்லது புதுசா செய்யும் போது என்ன விதமான தேவை இருக்கும். நம்ம ஒரு வெளிநாடுக்கு போகும்போது வெளிநாடவராகவே மாறதை விட நம்மகிட்ட இருக்கிறத வச்சுக்கொண்டு கூட நம்ம பல விஷயத்த சாதிக்கலாம்ன்றதுக்கு ஷாலின் பாலசூரிய ஒரு உதாரணம். ஸோ நீங்க கூட அதை யோசிச்சு பார்க்கலாம். அவங்க பல விஷயங்கள் சொல்றாங்க. எங்கிட்ட நாங்க இந்த அளவு வந்து டெவலப் ஆகுறதுக்கான ஈவன் நாங்க இப்ப கூட ஜெனட் என்ற பிராண்டை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஸ்பா சிலோனாக்காக நாங்க மார்க்கெட்டிங்கும் சரி, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் பல விதத்துல வந்து நாங்க ரிசர்ச் செய்யறோம், தெரபிஸ் செய்யறோம், ஸ்பா செய்யறோம். இதனாலதான் எங்களால மார்க்கெட்ல சர்வை பண்ணக்கூடியதா இருக்குமெண்டு. ஸோ இந்த பிசினஸ் ஸ்டோரியும் வந்து கூட உங்களுக்கு பல விஷயங்களை வழங்கி இருக்குமெண்டு நான் நம்புறேன்.